வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணுமா என்ன? தேவையே இல்லை, வீட்லயே சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஹக்கா நூடுல்ஸை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேகக்கூடாது. ஒரு 80%, அதாவது முக்கால்வாசிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வெந்திருக்கும் போது அதில் இருக்கிற தண்ணியை வடித்து நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். அதில் சாப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சைஸ் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இது லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து ரொம்ப நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காய்கறி வந்து கம்ப்ளீட்டாக வேகக்கூடாது, ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணி நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்றதுக்கு பேன் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட சுத்தி ஏதாவது விழுந்தா அதை பத்தி கவலையே படக்கூடாது. நூடுல்ஸ் செய்யறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். இதுல வந்து அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நான் நல்லா மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் லேசாக டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக வேக வச்ச நூடுல்ஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நூடுல்ஸும் வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகவே ஆகாது. அதனால பழைய மாதிரி டாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என் ஸ்டவ்வை சுற்றி பார்த்தாலே நீங்கள் தெரியும் நான் எப்படி வெறித்தனமாக டாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது மட்டும்தான் வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கிண்டி உங்களுக்கு கைவலி வந்தது தான் மிச்சமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பவுலில் சாப்ஸ்டிக்கை வச்சு அழகாக சர்வும் பண்ணியாச்சு.